இப்போது யாருக்காக இருந்தாலும் வந்துட்டு இப்போ கல்யாணம் ஆகி வாழ்க்கையை வாழாமல் ஒரே வாரத்தில் டிவோர்ஸ் ஆகுது. யாருக்காக இருந்தாலும் உள்ளுக்குள்ளார வருத்தம் தானே இருக்கும். எல்லா பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு கனவுகளோட தான் கல்யாணம் திருமண வாழ்க்கை இவங்க தான் வாழ்க்கை துணைங்கிற மாதிரி போவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரே வாரத்தில் எனக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறப்போ நான் எப்படி உடனே இன்னொரு திருமணத்துக்கு நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால் நான் வேணான்னு சொன்னதுக்கு இவங்க எல்லா பேரும் சேர்ந்து ஆம்பளையா இல்லையா, ஏன் ஒரு பொண்ணை வந்து ஒன்றால் திருப்திப்படுத்த முடியாதா அப்படிங்கிற மாதிரி என்னோட கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும், சரி இப்படியெல்லாம் சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சரி நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதப்படுத்தினாங்க. சரி ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒரே மாதத்தில் என்னுடைய மாமியார் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட அதுன்னு சொல்லிவிட்டு குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனை உண்டு பண்ண ஆரம்பிச்சு. அந்த பொண்ணும் வந்துட்டு குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுட்டு ரொம்ப நாசூக்காக உண்டு பண்ணுச்சு. சரி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்தேன். ஆனால் நாளுக்கு நாள் அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளார ரொம்ப கமுக்கமாக பிரச்சனை உண்டு பண்ணவும் சரி